உன்ன மாதிரி உணவுகளை உட்கொண்டவனா, காற்று மட்டுமே சுவாசிக்கூடியவனா. கம்ப்ரஸர் போட்டு ஒரு 2 குடிச்சிட்டு போ. எந்த கம்ப்ரஸர்? எந்த காற்று? இயற்கை காற்றை சொல்கிறேன், தூய்மையான சுத்தமான காற்றை சுவாசிக்கூடியவனா. சரி சரி. உங்க பேரு? ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்க? சொல்லுங்க, ஆளுக்கு மட்டும் சொல்லுவோம். ஏன் நீங்க சொல்லுங்க முதல்ல. 20 ரூபாய்க்கு சொல்லு, நான் 10 ரூபாய்க்கு சொல்றேன். என்ன 20 ரூபாய்க்கு? லைட்டா சொல்லியா, விடிய போகுது. நீங்க ஏட்டிக்கு புட்டியாகி பேசிக்கிட்டு இருக்கிற. உங்க பேர் சொல்லு சொல்லு. உங்க பேரை சொல்லுங்களே. மகாலிங்க, மாகு, ஏய் லிங்கம், சொல்லியா அவன் பேரை? ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா நீங்க? நீங்க ஃபர்ஸ்ட். நாரத மகிழ்ச்சியப்பட்டவனான். போர்வை மடிச்சியா? போர்வை மடிச்சி என்றியே. நாரதர் மகிழ்ச்சி தபம் செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன், சிறுச பெருசாக்கக்கூடியவன், தண்ணி மேல நடக்கக்கூடியவன். சிறுச பெருசாக்கக்கூடியவனான். நீ தானே ஐயங்காரி பேக்கரியில போண்டா போடுறாள். சின்ன மாவை போடுவோம், உப்பி பெருசா வருமே. ஒருமையா போன்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? தொலைச்சு போய் தொலைச்சா சட்டி ஓட்டையா இருக்கும், சில்லற விழுந்துடும். அது இதுதான் உன்னை நாடகத்தை போடக்கூடாது. வேனில் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏறின தூக்கிட்டே வந்த. இப்போ பத்தியா எண்ணெய் நீட்டு இருக்கியா? ரோக்கர் பையன் போட்டு போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்துறான் பாரு. நாரதர் நாரத மகிழ்ச்சியப்பட்டவனான். உருளைக்கிழங்கு மூடையா? கர்ணக்கிழங்கு. நான் பரவாயில்லையா? எங்கடா சேர்ந்தீங்க? அவர் எங்க அண்ணன். அவர் கர்ணக்கிழங்குறா, அப்புறம் சேன கிழங்குறாரு. எங்க அண்ணங்க அடிச்சு போறேன். லோக்கல் ரவுடி. அப்படியா? போன வச்சிருந்தேன் ஒரு கணேஷ் கோயில கேஸ் உள்ள போயிட்டு வந்தேன். என்னப்பா? பிள்ளையார் இல்ல, இதான் லோலர். போடா. யாரியா நீங்க? ஜாம்சி ஆடியோ கேசட் அண்ட் வீடியோ. சாம்சி சாம்சி பாட்டு எடுக்கிறவங்களா? சாமிடா. சாமியா? போடா. ஏய் பொய்யாத பேசியா? டேய் அப்புறம் மூஞ்சி சாமிங்கறாரு போடானா. எனக்கு தெய்வம்பா, தெய்வம் தந்த. நான் நம்ப மாட்டேன். டேய் நம்ப மாட்டியா? தும்பிக்கை எதுக்குடா தும்பிக்கை கேக்குற? ஏங்க லேசா துணியை இப்படி தூக்குங்களே, தொப்புல பார்த்தா நம்புவார். அது இல்ல. ஏய்யா என்னையா நீங்க? ஆனா இந்த ஆளு தொப்புல பார்த்தா 3 கோடி பச்சரிசி போட்டாங்க. ஆளு நீங்க அகலமா போட்டாங்க. பாத்தீங்களா உங்க மடுவை எப்படி பிடிக்கிறேன்? நாரத மகிழ்ச்சியப்பட்டவனா. அங்கே புருஷன்ட்ட பதில் சொல்லு. என்ன நேரம் பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் எங்க இடத்துக்கு வந்துட்டு நீ என்னைய நாட்டா பண்ணிக்கிட்டே இருக்க? அண்ணே ஆசாப்பிள்ள எடுத்துருவானே. எதற்காக? சாமிடா. உலகத்துல வரு எவ்வளவு பெரிய போராம பிடிச்சு வாங்கியிருக்காங்க இந்த உலகத்துல. சாமிடா சாமிடா. என்ன சாமி? என்ன சாமிடா? பிள்ளையார் சாமியா? ஐயப்ப சாமியா? தம்பி நான் சித்தருக்கு நிகரானவன், கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன். நான் கூடு விட்டு கூடுனா தென்னை மரத்துல இருந்து தென்னை மரத்துக்கு கிடையாது. மனித இந்த உடல்ல இருந்து மறு உடலுக்கு மாறக்கூடியவன். நான் அவர் தான் சொன்னது கூடு விட்டு. அதுக்கு அவரே தருவாங்க. சண்டை வேணாம், சண்டை வேணாம், வேணாம், வேணாம்டா. பாத்துக்குறோம், சொல்லி கேட்டுக்குறோம். சண்டை வேணாம், விடு, வேணாம். யோ வேணாம். டேய் நீ இனியா பத்தியா ரெண்டையும் கசக்கிறேன் மாதிரி. சண்டை போடக்கூடாது. வேணுமையா போதுமையா? பத்தியா உன் மாவை எப்படி தள்ளி வைக்கிறேன்? ஏட்டிக்கு முடியா கை வைக்கிறாயா? இடுப்புல கை வைக்க. சரி சரி. அந்த ஆளு பூதி வாடா. நான் இன்னைக்கு இப்படி ஏய் ஐயோ சாமி. ஐயோ ஐயோ ஐயோ. எங்கடா முடிச்சீங்கடா? கும்மி பாட்டுக்கு போறவே நாடகத்துக்கு வந்துட்டேன். எப்படி அடிக்கிறேன் பாரு. தானா நல்ல நாரத மகரிஷிப்பா. பச்சரிசியா? டேய் இதுவரையிலும் எங்களது இந்த நாடகம் எப்படித்தான் இருக்கு. மகரிஷி எங்கடா பச்சரிசி? மகரிஷி எங்க இருந்து வர்றாரு? மேலூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். மேலூரா? மானாமர பக்கம் தானே. எந்த மேலூரை சொல்றீங்க நீங்க? நம்ம கொட்டாம்பட்டி. டேய் முட்டா பயல. மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேலு உலகத்துல இருக்கீங்களா? அத சுருக்கிக்கிட்ட மேலூர்னு சொன்னேன். நாங்க இருக்கிறது உலகம்.
அதையும் சுருக்குவோம். அது நீங்க சொல்லுங்க. பூலோகத்தை என்ன சுருக்குற நோத்தாகல நீ சுருக்குனது போது பேசாம உன் புருஷன் சொன்னார்ல அவர் மட்டும் சுரு புருஷன் சொன்னாரு. ஏங்கடா நீ வேற. இல்ல அவர் மட்டும் சுருச்சு சொல்லுவாரு, ஏய். நான் சொல்ல மாட்டேனா? என்ன சொல் நான் சொல்லுவேன் பூலோகத்தை துருக்கி. பூலோகம் தாங்க. பூலோகம். இப்ப என்ன வேலையா வந்திய? வருகின்ற மார்க்கத்தில் ஆலோசனை அருமையான காணம். இந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக இருக்கும் தாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீர்கள். சாமின்ற அவையரை சொல்லிட்டு புரியுற மாதிரி பேசுங்க. என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? தம்பி, வருகின்ற மார்க்கத்திலே ஆலோலம் என்ற அருமையான காணம். அந்த காலத்துக்கு சொந்தக்காரி யாராக? டேய், இப்படி தொட்டேன்டா. இது வெறிக்கிற மாடா. தாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் என்னை. நான் தடுக்கல, நீ தானே வாடகை எடுத்து வந்த. டேய், உள்ள போச்சா? இல்ல உள்ள போனீங்களான்டே. அவர் தான் சொல்லணும் உள்ள போனிச்சா போலையானு. சரி, ஆளு நல்லா தழுக்கு தழுக்குன்னு இருக்கிய. சாமி இதை கல்யாணம் ஆயிருச்சா? டேய், கல்யாணம் ஆயிருச்சா? ஆகவில்லை. என்ன ஒருத்தங்க வரானே ஐயா. எப்படி ஆகும்? இவரை ஆகவில்லை. தொப்பைய குறைக்கணும். தொப்பைய குறைச்சாதான் முன்னு கொடுப்பாங்க. எப்படி ஆகும்? இந்த தண்டியா இருக்கு. என்னடா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து நிக்கிறீங்க. கல்யாணம் ஆகலையா? ஆகவில்லை. ஆகாது. சத்தியமா ஆகாது. டேய், காவல். ஏன்? இந்த வாங்கடா. ஒரு ஏதாவது சொல்லி போடுவேன். சத்தியமா சத்தியம் எப்படி கல்யாணம் ஆகும்? ஏன்? எப்படி ஆகும்? எதற்காக ஐயா? இன்னத்து ரெண்டையும் போட்டு வச்சுக்கிட்டா என்ன செய்யறது? அது டோல் கட்டுறா. டோல் டோல் கட்டில் அப்படி தூக்கி எதுவும் அதானே நக்கல். அவன் என்ன இது? வகதியால் இசைவிட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. வகதியால் பந்திக்கு போடுறதா? டேய், டேய். மகதியால் இசைவிட்டக்கூடியது. ஓ இது என்னுடைய பாட்டுக்கு என்னுடைய பாடலுக்கு இசைவிட்டக்கூடியது. எங்கன உட்காந்துட்டு இது பண்ணுவேன். இதை ஏன் நீங்க கேட்கிற? இல்லை எங்கன உட்காந்துட்டு மீட்டு வேணும். எனக்கு எப்போ எங்க தோணுதோ அங்கே உட்காந்து வீட்டு வாக்கிடுவோம். எங்கனையாவது கொண்டு எந்த இடத்துல? கல்யாணம் ஆகலையா? ஆகவில்லை. ஏன்? வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறேன். தோசமா? கிடையாது. 11 கவசத்தை வச்சு கலைக்க வேண்டியதானே? என்னது 11? தோசம் ஐயரை வச்சு இது பண்ண முடியல. ஐயா, வேண்டான்னு விட்டு வச்சிருக்க. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவனான். திறந்துட்டியா? முற்றும் துறந்தது. இறைவனுக்காக சேவை செய்யப்பட்டவனான். ஓ, இறைவனுக்கு தொண்டு செய்யவே உலகத்தில் பிறந்தவனான். நீங்க? ஆமா. ம். கிடையாது, கிடையாது, சுத்தமா கிடையாது. துப்புரவா? ஏன் நீ வேணா பிளான்ல போட்டு அழைச்சி விட்டு போவேன். ஆசை இல்ல. கிடையாது. இப்ப மண்ணு மேல நிக்கிறான். இது அணிவிக்குங்கிற எண்ணம் கிடையாது. பொண்ணை பார்க்கலாம், பொண்ணு நமக்கு தேவையற்றது. பொருளை பார்க்கலாம், பொருளும் நமக்கு தேவையற்றது. நான் ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்துல தங்கக்கூடாது ஆசை பெற்றவன், நான் வருத்த பெற்றவன். ஆகவே நாங்களும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டான். நமக்கு உண்டு. கமதுக்குள்ள தினமும் இருந்தா தினமும் நாடகம் போடுவாள. அங்க ஒரு நாளைக்கு ஒரு ஊர் பிறகு திங்க போயிடுவோம். நீங்களும் இருக்க மாட்டியா? குறைக்கு திங்கிறதுக்கு நான் கூடுபட்டு கூடு பாயக்கூடியவன். நாளைக்கு இந்த இடம், இன்னைக்கு இந்த இடம், நாளை மறுநாள் எந்த இடமோ. ஓஹோ, உங்க அப்பா பேரு? பிரம்மதேவன். டேய், இங்கிட்டு வாங்கடா. பெரியப்பாவா? கேத வீடு அதுடா. தள்ளி. அவங்க அப்பா தானே பிரம்மா. யார் யா பெரியப்பாங்கிறது? பிரம்மா. நல்லா இருந்தாரு. ஐயோ, ஓல்டு முக தவிர போன வாரம் கர்ணக்கிழங்கு சூப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டாரு. டேய் 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 டேய், நான் அரைஞ்சூரியன் கர்ணக்குழங்க வேண்டாம், ஒரு நாய வேணாமடா. சரி, நல்லா தெரியும். கண்டினியூ தம்பி. நீ என்னென்ன சொல்ற? நீங்க எந்த பிரமனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டேய், நீ மட்டும் என்னென்ன சொல்றடா? எந்த பிரமன்? என்ன? டேய், கடைசி வரைக்கும் லங்கோடு போடாமையே போயிச்சு. டேய், என் மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு. அடிச்சுக்கடா, 2 எலும்பு விட போதுடா. அடிச்சுக்கடாடா, தள்ளி விட்டு. எப்படி போனாரு? டேய், பேச்சா நிப்பாட்டுங்கன்னா அப்புறம். எப்பா 16 பிரம்மதேவன் அவர் தானே? மானாமதுரில் அண்ணா சிலைட்ட கிளியஞ்சட்டி வைப்பாரு. அவர் தான்டா பெரியப்பா. முட்டாப்பயல. ஐயோ, போயல 4 வகை யோனி 7 வகை தத்துவம் 84 ஜீவரசியம் படைக்கக்கூடிய தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன். இந்த உலகத்தில் ஜீவரசி அனைத்தும் படைக்கக்கூடியவன். அது கிடைக்கவே இல்ல. என்ன கிடைக்கல? இந்த முட்டா போயல. டேய், முட்டா பயல அப்பனே. முட்டா பயலடா. அரக்காதுங்க. நான் கூட கணேஷ் போயல, கலைமான் போயல. டேய், அட எங்கடா உயர்ந்தீங்க நீங்க 2 பேரும்? உங்க அம்மா கலைவாணி. நினைச்சேன். வெள்ளை கலை முடித்து வெள்ள வடிவுண்டு வெள்ள அரியாசத்தில் வீட்டுக்குள்ளே தாயாகப்பட்டவள் கல்விக்கு அதிபதி. தாங்கள் என்ன நினைச்ச? உங்க முகத்தை பார்த்தோன்னே நினைச்சேன் நீங்க களவாணி டேய்,
டேய் கலைவாணிடா வெவ்வேறு மொட்டை நாக்கு பைய போடா. கலைவாணி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தொங்குதா? குஞ்சமுங்க நீ என்ன எச்சப்பு மாடு மாதிரி லுப்பு லுப்பும் திரும்புற. நீ என்னையா நீ பேச்சையா பேசுறீங்க நீங்க? அப்ப எங்க இடத்துக்கு வந்துட்டு என்ன சண்டித்தனம் பண்ற? சண்டித்தனமா? காலையில 8 சாயங்காலம் 8 கிடக்கும்டா. என்னோட பால் பண்ணி வச்சு நடத்துறியாம் போல இருந்தால. போய் ஏதாவது துணியை கணியை மறைச்சிட்டு வாயா. எதற்காக? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு மாதிரியா இருந்தா என்ன? எழுத மாத்த சொன்னா அதெல்லாம் போட்டு போட்டு முறுக்குறோம். டேய் சரி சாமி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். சரி, இந்த இடத்துல நாங்க காவல் பார்க்க. உன்னுடைய பெயர் என்ன? ஏன் பேரா? உன்னுடைய பெயர்? உன் பேரை கேட்கிறாப்புல. டேய் உன் பேரை சொல்லியா? உன்னுடைய பெயரை சொல்லியா? அப்பா இருக்காருல்ல, ஆமா. அப்பாவோட பெரியப்பா இருந்து திருப்பி சித்தப்பா இருந்தார்ல. சித்தப்பா வந்து கேஸ் ஓட்டதுக்கு அப்புறம் பெரியப்பா பக்கம் தீர்ப்பானதுக்கு அப்புறம் ஊரு கூட்டம் போட்டு அதில் அப்பா போனார்ல. அப்பா போகும்போது அவங்க பங்காளி 7 பேர் அருவாக்கம் பண்ணிக்கும் போது இவங்க சொந்தக்காரங்க அத்தை வீட்டில் இருந்து 2 மாட்டு வண்டை வந்தாங்களா. அப்படி வரும்போது இவங்க பஞ்சாயத்துலாம் பரவாயில்ல. கடைசியில் ஊரில் வந்து தீர்ப்பு செய்தோம்னா ஹைகோர்ட்டில் கொண்டு போய் விட்டாங்கல்ல. என்ன உன்னுடைய பெயரை கேட்ட சொல்றியா? பேர் தாயா அவங்க. எங்க அண்ணன் உங்க பேரை சொல்லுங்க. பெரியம்மா இருக்குல்ல. அடையாங்கடா மாமியா இருக்குது, மருமையா இருக்குது, ஆவியா இருக்குது, அப்பா இருக்கு. பேரை சொல்லியா? பெரியம்மாவோட டேய். அக்காவோட. ஐயோ ஒரு சாமியார் நம்ம குடும்பத்து வரலாறுலாம் சொன்னோம்னா தப்பு. அது சாமி பேர் தானே. பேர் சொல்லியா? மாடு ஈனலின்னு மரும வந்தால. ஆடா எங்கடா ஆடா. டேய் 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 அப்புறம் என் வாய. ஐயோ என்ன கேட்டியா? பேரை சொல்லியா? இளங்கோடி ஒண்ணு வயித்துல போட்டு வந்தேன். அது லூசு குடிச்சுன்னு என் வாயை மோசமான வாயை என் வாயை கிளறாதீங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்கடா. பேரை சொல்லுங்கய்யா. யாரு பேருங்க? உன்னுடைய பெயர். உன்னுடைய பேர் எதுக்கு என்கிட்ட கேட்குற? உன்னுடைய பெயரை சொல்லியா? என்னுடைய பெயர் கிடையாது. உன்னுடைய பெயரை சொல்லு. ஏன் ஆதார் கார்டு போடுறீங்களா? டேய் ஏன்னா எங்க குலசாமி பேரை சொன்னா துடியா சாமி வரும். சொல்லவா? உன்னுடைய பெயரை சொல்லியா? ஆதி. சொன்னலையா அவனை சாமி துடியா வரும். இருப்பா இருப்பா இருப்பா. எலும்பு உறிஞ்சி வரும், எலும்பு உறிஞ்சி வரும். வந்தது யாருப்பா? 2 எலும்பை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடாத. வந்தது யாரு? வந்தது யாரு? உன் கூட தான்டா. இந்த அசிங்கம் எனக்கு தேவையாடா. உங்களுடைய பெயரை கேட்டேன். என் பேரு வீரத்தேவன். அப்பா பெயரு? நம்பிராசு. அம்மா பெயரு? ஐயா அந்த வீட்டு லோன் வந்துருச்சா? எல்லாத்தையும் கணக்கு பேரை மட்டும் கேட்டோன்னு முடிச்சுடுவீங்களா? அப்படியே அடுத்து உங்களை கேட்பேன்னு. இப்பதான் கேட்போம். அவன் பேரை கேட்டோன்னு என் பேரை கேட்டு. உன்னுடைய பெயர் என்ன? நான் சொல்ல முடியாது. அப்பனா போ வெளியில. அம்மா பெயரு? நங்கி மோகினி. இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்யல? என்ன செய்யறீங்க? என்ன செய்யல? என்ன வேலை பார்க்கறீங்க? காவல். காவல். என்ன காவல்? திணைக்காவல். காப்பது ஆண்களா பெண்களா? ஆண்கள். பெண்கள். ஆண்களா? ஆண்கள் இங்க இருக்க, பெண்கள் உள்ள இருக்க. பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள்? இன்னொரு ஆள் யாரு? எவன் மூட்டான்னு தெரியாது. டேய் 5:30 வரைக்கும் அப்படியே தடவிட்டே கிடப்போம். வேணா நீ ஒரு 1.5 ரூபாய்க்கு தடவிட்டு போ. ஐயா சாமி பகலைக்கு அவனுக்கு ஒரு தேவதை வருது. பெண்மகளை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அந்த பிள்ளைய பார்த்தா நீ காது கூட இறகு மாதிரியே இருப்பான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. உங்களை கொடுத்தாரா? நான் கேட்டா கொடுப்பாரா? நீ கேட்டா அவர் என்ன வேணா கொடுப்பார். ஆசீர்வாதம் கொடுப்பார். அழைத்து வாருங்கள் சுவாமியை. அவரே பொம்பளை வாடகை எடுத்து வந்துருவார். பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி
மடம் ஞானம் மருந்தாச்சாம் காத்தோட்டு காத்தாக பறந்தாச்சாம் அச்சம் மடம் ஞானம் மருந்தாச்சாம் காத்தோட்டு காத்தாக பறந்தாச்சாம் கண்ணை திறக்கணும் சாமி நல்லா. கைய பிடிக்கணும் கண்ணை திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் நீ இந்த தண்டி ஆளா இருக்க அந்த ஓம குச்சியை தள்ள முடியலையே ஆனா உதவி அடிச்சு இந்த தண்டி அண்டாவை பறந்துட்டால இடுப்புல தொடாதியப்பா ஆடிப்பாடி வரவேற்றது ரகவகில் வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழவன் இடுப்புல வாழ்த்த வேணும் நாளை வரியில் வாழ்த்த வரணும் தென்பொழுது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்ன ஓ தென்பொழுது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ பெண்மையில் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ காவியம் தந்ததோ தென்பொழுது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி அல்ல ஓ உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது உள்ளம் எங்கும் பொங்கும் ஆசை இன்று தங்கரதம் ஏறியது உன்னை பார்த்து சொல்லும் வார்த்தை இன்று கங்கையனு மாறியது இதுவரை கனவுகள் இனிமை நினைவுகள் ஈடேறும் நாள் என்றுதான் அதுவரை நடந்திடும் அதசிய உலகினும் என் ஆசை உங்களோடுதான் சாமி பாதியில போயிட்டாரு மூணு ஆசை இல்லாத சாமியாருக்கு இவ்வளவு கூச்சம் வருமா நீ பிராட் செய்யற இந்தாம்மா இங்க வா சாமி ஒண்ணு என்ன சொன்னாரு திட்டினாரு எப்படி திட்டினாரு சொல்லு மைக்ல சொல்லு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அருமை என் தங்கச்சி வருது தங்கச்சி தாத்தா உனக்கு கூச்சம் இருக்கான்னு பாப்போம் அவரை நீ இந்த மாதிரி செய்யுன்னு இளங்கிளியே என தாலாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அரி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே பாட்டு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்னை பாராட்ட நீ இல்லையே அரி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே சகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எழுத்துமா சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எழுத்துமா நானா பாடுற பாட்டு அந்த தெண்டல மாதை கேட்டு நானா பாடுற பாட்டு அந்த தென்றல மாதிரி கேட்டு எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் ஏழைங்கிலேயே என்னை தாலாட்டு மிசையே என்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே அண்ணா அழுத்தன் காரணம் என்ன நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் கல்யாணம்
கல்யாணத்துக்கு அண்ணன் ஒரு பீரோ வாங்கியிருக்கேன். என் கல்யாணத்துக்கு ஒரு பீரோ வாங்கி வச்சிருக்கீல நகட்டிட்டு வாப்பா. அண்ணே? என்னண்ணே ஒரு பீரோ மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கீங்களா? பீரோல உருட்டிட்டு என்ன வா. நகை நட்டெல்லாம் இப்ப போட மாட்டீங்களா? அது ஒரே பீரோவோட அது என்ன அனுப்பிடலான்னு பாக்குறீங்க? அதை உருட்டிட்டு வா பாப்போம். அண்ணே அந்த பீரோல அந்த நிறைய பீரோவை தள்ளிக்கிட்டு வா. பீரோல அந்த பீரோல நிறைய டிராவு இருக்குண்ணே. ஆ. எங்க பாப்போம்? அண்ணே அண்ணா பெரியண்ணா. இந்த பீரோல ஐயோ பீரோல சாமி. போனே உனக்கு வந்து இங்க வாங்க. நீங்க சின்னண்ணே, அவரு பெரியண்ணே. நீங்க என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் அவரை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணங்கிற மரியாதை இருக்கா உங்களுக்கு? நீ என்ன செஞ்ச? சாமியை கூப்பிடு. அழகின பாப்போம். சாமி மொட்ட கோபுரம் ஏய், அதுல கருப்பு உருவம் பூண்டவராம் கொண்டவராம். சொல்றா அநேகமா முட்டி செத்து போயிடாத, கதவாளி நரம்புல ஓட்டது மாதிரி இருக்கும். இப்ப வந்தது யாரா? வந்தது யார் சொல்லு, ஒரே அடி யாரு கொண்டே ஒரு சொல்றா. வந்தது யாரு சொல்லிட்டு போயிரு. வந்தது யாருப்பா? வந்தது யாரு? என்ன வசனம் மறந்து போச்சு, யோசிச்சேன் டைலாக் வரல. அண்ணா இந்த பீரோ சொன்னீங்களே எடுத்துட்டு வாங்கண்ணே. இவர் தாத்தா நாரத மகரிஷி. வணங்குகிறேன் சுவாமி. சரி, நாரத மகரிஷி இவரு. இந்த பீரோ சொன்னீங்களே அதை எடுத்துட்டு வாங்க. ஏமா அவர் இடுப்புல தொட்டு தொட்டு ஒரு விரலே உள்ள போயிருச்சு. ஏன் அப்படி தொட்டா என்ன ஆகும்? அப்படி குத்தி குத்தி ஓட்ட வச்சுட்டாங்க. குத்துங்க. ஐயோ ஊர்ல காசை பிடிக்க போறாங்க. அதனால கூச்சம் வரும்டா, கெட்ட வாரத்துல வைவாப்பலப்பா. இருங்கப்பா. இப்படி கூச்சம் வரும்போது நீ என்ன பண்ணணும், வெல்டிங்ல போய் தகரத்தை வெல்டிங் வச்சிரு. தம்பி சாமி அவருக்கு அதை கேட்கிறாரு, நீ சோத்தானே திங்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த வார்த்தை என்ன கேட்பாரு தெரியுமா? அதுக்கு அந்த ஆளு பரவாயில்லையாடா கனி. எல்லாம் கிராதகமால இருக்கு. சாமியே நம்ம வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. இளையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசரி புறம் காணவே நீடில அதிகார வெல்வா ஈரேழே ஈரேழ் உலகிற தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. அருமை புகழ் நீயே, புகழில் மலை நீயே, கருணை புகழ் நீயே, கந்தனின் தமிழ் நீயே. அருமை புகழ் நீயே, புகழில் மலை நீயே, கருணை புகழ் நீயே, கந்தனின் தமிழ் நீ. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி போண்டு வெள்ளை கமலத்தை பெற்றப்பா வெள்ளை அரியாசன் தாசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாயிட்ட சொல்லக்கூடிய கலைவாணின் மைந்தனாகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம். புண்ணியம் 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 என்னன்னு ஏத்தா, என்ன? சாமியோட நைட்டி நீக்கி பார்த்துட்டு என்னமோ என்னதுப்பா? ஏய், என்கிட்ட கம்மாயிக்கு போயிட்டு வந்திருக்காரு. என்கிட்ட கம்மாயிக்கு போய் குறவம் தம்பி சென்று வாருங்கள். எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கட்டு செய்தி விடியும். டேய், நான் பெட்டி கடை வச்சிருக்கேன், பீடி கடை வச்சிருக்கேன். எனக்கு ஒரு கணேஷ் பையன் சார்.
தலை பார்த்தா பெட்டி கடையில் உட்காந்துருக்க ஆளு மாதிரி தானே. சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள, உனக்கு என்ன வரும் நல்லா இருமா, நல்லா இருமா. சாமி சாமி ஆ. அது சொல்லு சாமி போயிட்டு வந்து ஏய், ஆசீர்வாதம் பண்ண முடியுமா நல்லா நல்லா இருமா. சாமி ஏய், இங்க பாருங்க ஏய், வாழ்க பல்லாண்டு, பல்லாயிரத்து 900 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்து எத்தனை வித வாழ்த்துக்களாக இருந்தாலும் ஒருத்தருமே காணோம். இல்ல ஆளு இருக்கும்ல. தம்பி எல்லாரும் வாங்கப்பா. வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துக்களாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவும். ஒரு கூட்டு கிளிகளாக, ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. எதிரிடத் தெரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என் நல்ல தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. செல்லும்படி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல், தருமம் அதை மீறாமல், நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும்படி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல், தருமம் அதை மீறாமல், நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடத் தெரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில குளித்தாலே உண்மையை அமர்ந்தமாகும். உப்பளமோடு வாழன முகங்கெடு திருவராயினும் கப்பி பசியோடு கடும் பசியாகும் தானே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது கண்ணால் பார்ப்பதுவை காதல கேட்டதுவை தீரி விசாரிப்பதுவை என்று சொல்லி வைத்திருக்கார்கள். அது புரிந்து தங்கள் இடத்தில் ஒரு சில போர்களை கேட்டு தெரிஞ்சால் விரும்புகின்றேன். அருமையா சொன்னீங்க. ஒப்பிட மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூழ் மார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும். தெய்வலக வாசினீங்க, பூலோக வாசினாங்க. தெய்வலோக வாசிக்கா இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிற நீங்க பூலோகத்துல திணை காட்டுக்குள்ள திணை காவலை பார்க்கற சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுறோம். பாருங்கள் சுவாமி, இதுவே நாடா இருந்தா உங்களை கொடுக்கிற வரவேற்பு வேற மாதிரியா இருக்கும். ஆனா இது காட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, காவலை பார்க்கணும். நாங்க வந்ததால எங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு தாங்கள் வந்த காரணத்தினால, ஏன்னா தெய்வங்களை நேர்ல சந்திக்கிறவர் நீங்க, நாங்க அப்படி கிடையாது. ஒரு கலை வைத்து இதுதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய சாதாரண மானிட பிறவி. அப்படி இருக்கும்போது இந்த 6 அறிவு படைத்த மானிட பிறவியே 7 அறிவு படைத்த தெய்வத்துக்கு நிகராக உள்ள நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பெரிய பாக்கியமா நாங்க கருதுறோம். நடந்திருக்கிறது நடக்க போறது அத்தனையுமே அறிஞ்சவர், தெரிந்தவர், புரிந்தவர் நீங்க. ஆனா எங்களுக்கு நடந்தது தெரியும், நடந்துட்டு இருக்கிறது தெரியும். இதன் பிறகு என்ன நடக்குங்கிறது